ஈரோடு நசியனூர் பேரூராட்சி 1வது வார்டு திமுக கவுன்சிலர் கோவை திறன் அதே பகுதியைச் சேர்ந்த பேக்கரி ஓனர் நித்யகுமார் நேற்று ராத்திரி சுமார் 15 பேரோடு நித்யகுமார் பேக்கரிக்கு கவுன்சிலர் கோவேந்திரன் போனார். திடீர்னு கடையை அடிச்சு நொறுக்கி சரமாரி கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டு இருக்காரு. கடந்த சில ஆண்டுகளாக பேக்கரி நிலத்தோட உரிமை கோரல முரண்பாடு இருந்திருக்கு. இது சம்பந்தமா ஏற்கனவே கோவேந்திரன் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டு இருக்கு. 7 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின பேக்கரிய 10 நிமிஷத்துல ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்களேன்னு நித்யகுமார் கதறி அழுதிருக்காரு. 5 பேர் ரவுடி போன்ற கும்பல் 5 பேர்த்த கூட்டிட்டு வந்து இரும்புராட்டை வச்சு பசங்களை அடிச்சு துரத்தி விட்டு அவங்க போனெல்லாம் முதல்ல வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போனை வாங்கி வச்சு அடி துரத்தி விட்டு உள்ள கல்லாவுக்குள்ள டிவிஆர் இருக்கும். டிவிஆர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடையே ஃபுல்லா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா முதல்ல இருக்கிற கடைங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன கடை. ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போய் கேஸில் இருந்து கஷ்டப்பட்டு பல நாள் கனவுண்டு ஒரு 7 ஆண்டுகளாக ஒன்று செதுக்கி உருவாக்குற கடை இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. எல்லாம் 10 நிமிஷத்தில் காலி பண்ணிட்டாங்க. நல்லா ஓடலேருந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 19லேருந்து. ஆனால் எஃப்ஐஆராக பதிவு பண்ணது பார்த்தீங்கன்னா 2024 மேல தான் வந்து பதிவு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சமரசம் பேசி அனுப்பிவிட்டாங்க. நிறைய பண்ணிட்டு தான் இருந்துக்கிறாரு. இது மாதிரி சரக்கு பொருள் வளையம் பண்ணுவார். தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாரு. பக்கத்து கடையில் வியாபாரம் போது நாங்கள் பெட்ரோல் கொண்டு கொடுத்து வீச்சு. அது எல்லா செய்திலையும் வந்து நியூஸாகவே ஆச்சு. பெட்ரோல் கொண்டு வீசுன்னு லோக்கல் கவுன்சிலர் பெட்ரோல் கொண்டு வீசுன்னு எல்லா பக்கமே வந்து இல்லை கட்சி சொல்ல வேணான்ட்டாங்க. திமுக தான் இருக்கிறாரு. பாட்டு வந்தாங்க எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் டீம் வச்சுட்டு சப்ளை போய் எல்லாம் முடிச்சு அடிச்சாங்க. அதுக்கு அடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஓடி போயிருங்க, இங்கே இருந்தால் உயிர் குத்தவதில்லை, என்னாகும் சொல்ல முடியாது. போனீங்கன்னு எல்லாம் பிடிக்கும். போனீங்கன்னா எல்லாம் விட்டு வாங்கி வச்சுட்டாங்க. எல்லாம் ஃபோனை பிடிக்கிட்டாங்க. என் பைக் சாவிங்கன்னு கேட்டாங்க. பைக் சாவி ரூமில் இருக்குண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு போய் அவன் வண்டியை பிடிச்சி கொளுத்துறான், வண்டியெல்லாம் பிடிச்சி கொளுத்தி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஓடி போட்டேன்.